ஆக்கி விடுவார்கள் என்று சொல்லி தேவனே மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அவர் இவ்வுலகத்தில் பிரவேசிக்கிற போது பலியையும் காணிக்கையும் விரும்பவில்லை. அவர் தனக்கென்று சொல்லி ஒரு சரீரத்தை ஏற்படுத்தினார் என்று சொல்லி வேதம் நமக்கு படிப்பிக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்படி என்றால் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் காண வேண்டும் என்று சொன்னால் பிதா குமாரன் என்கிற அந்த கேள்விக்கான பதில் என்ன? அவருடைய நாமத்தை நாம் என்றைக்காவது கேட்டு இருக்கிறோமா? பிதாவின் நாமம் என்ன என்கிற கேள்வியை நம்மிடத்தில் கேட்கிறது. ஆனால் அதற்கு விடை தெரியாமலே இன்று பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஞானஸ்தானம். அநேக பிதாக்கள் உண்டு என்று சொல்லி இந்த வேதம் நமக்கு படிப்பிக்கிறது. அப்படி என்று சொன்னால் நான் எந்த பிதாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறேன்? பிதாவையும் குமாரன் நான் அறிந்தால்தான் நித்திய ஜீவன். அறியாமல் வெறும் பிதா வெறும் குமாரன் என்று சொல்லுவதனால் நான் நித்திய ஜீவனை பெற்றுவிட முடியுமா? அப்படின்னா இங்கு எழக்கூடிய கேள்வி, அவருடைய நாமம் தெரிந்தவர்கள் எத்தனை பேர்? இந்த கேள்வியை இந்த வேதத்தில் அநேகர் கேட்டிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு யாக்கோபு ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 32வது அதிகாரம் 29வது வசனத்துல அவர் யாக்கோபு போய் கேட்கிறார், உன்னுடைய நாமம் என்ன? என்னுடைய நாமத்தை நீ கேட்பானே என்று சொல்லி அவனை ஆசீர்வதிக்கிறார். நாமத்தை கேட்ட பொழுதிலே அந்த மாத்திரத்திலே யாக்கோபுக்கு ஆசீர்வாதம் வருகிறது. நாம் யாரும் இன்னும் ஆசீர்வதிக்கப்படவில்லை. காரணம், நாம் நாமத்தின் அருகாமையில் போகவில்லை. நாமத்தினாலே தான் தேவன் மீட்டுக் கொள்கிறார். நாமத்தினாலே தான் தேவனுடைய ராஜ்யத்தையும் தருகிறார். நாமத்தின் மூலமாக தான் பாவ மன்னிப்பு. அந்த நாமத்தினாலே தான் நமக்கு ஞானஸ்தானமும் கூட. அப்போ அந்த நாமமும் எவ்வளவு மகத்துவமானது. என்னுடைய நாமம் நீதிமான்களுக்கு அது அரண் என்று சொன்னார். அந்த நாமம் தெரியாமல் என்று ஒரு கூட்ட ஜனங்கள், நாமத்தை அல்லாமல் விடுதலை இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பூமியிலே அவருடைய நாமத்தை அல்லாமல் வேறு நாமம் ரட்சிப்புக்காக இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா அந்த நாமம் என்னங்கிற கேள்வியோடு ஒரு யாக்கோபை போல நம்மளும் கேட்க ஆரம்பிக்கணும். யாக்கோபு மட்டும்தான் கேட்டாரா அப்படின்னு கேட்டால் இல்லை, மோசே கேட்கிறார். யாத்திரையாகமம் 3:13 வாசிக்கிற போது, அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன், கவனிங்க, உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களிடத்தில் சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று என்னிடத்தில் கேட்டால் நான் என்ன சொல்ல வேண்டும் என்கிறார். சொல்றதே என்னது? பிதாக்களுடைய தேவன் என்னை அனுப்பினார். அப்ப பிதா என்கிறது அங்கு பொருட்டல்ல, பிதாக்களின் தேவன் தான். ஆனா அவருடைய பெயர் என்னன்னு என்று கேட்பாங்களே, நான் என்ன சொல்ல வேண்டும் என்கிற வினாவை மோசே எழுப்புகிறார். அப்போ 14வது வசனத்துல அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயிடம் சொல்லி, இருக்கிறவர் என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரிடத்தில் சொல்வாயாக என்றார். பாருங்க, இருக்கிறவராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நாமத்தை சொல்றார். இப்பதான் நீங்க இதுல ஒரு விஷயத்தை சிந்திக்கணும். மொழிபெயர்ப்பு என்பது எந்த அளவுக்கு தமிழ் வேதாகமத்துல சீரழிக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. இருக்கிறவராக இருக்கிறேன் என்பது ஒரு பெயரா? தன்னுடைய பெயரை தான் அங்க சொல்லியிருப்பாரு. இது அப்படியே நம்ம என்ன பண்றோம்னா ஆங்கில பைபிள்